திருச்சி வந்து கொண்டிருந்த குருவாயூர் விரைவு ரயில் மீது உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்து தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். குருவாயூரிலிருந்து சென்னை செல்லும் விரைவு ரயில் திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது. ஜங்ஷன் பாலம் அருகே உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து ரயிலின் மேற்பகுதியில் விழுந்தது. இதனால் தீப்பொறி ஏற்பட்டு கரும் புகையுடன் ரயில் நிலையம் வந்ததை கண்டு அச்சமடைந்த பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ரயிலில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. 1 மணி நேரம் தாமதத்திற்கு பின் ரயில் புறப்பட்டு சென்றது. வந்து திருச்சி என்ட்ரன்ஸ் ஆகுறப்ப அந்த வயர் வந்து இதாயிடுச்சு, பொறி பொறியாக பறந்து கீழே விழுகிற இடம்லாம் நெருப்பாக வந்துச்சு. அப்போ என்னை பார்த்துட்டு எல்லாரும் கத்தின, ஐயோ நெருப்பு எரியுதுன்னு. அப்புறம் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓவர் பிரிட்ஜ் வரும்போது திடீர்னு ஸ்பார்க் ஆச்சு, ரொம்ப தீப்பழம்பு கணக்கு வந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா உள்ள கரும் புகையாக வந்துச்சு. அது கீழே உள்ள அந்த புல் கூட தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அப்போ ட்ரெயினில் உள்ள கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த ஆர்பிஎஃப்பும் அவங்களும் ஓன் சத்தோன்னா அதுக்கப்புறம் தான் டிரைவரு வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி எல்லாரும் வண்டியை விட்டு கீழே இறங்கன்னு சொன்னாங்க. திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் ஸ்ரீ அகர்வால் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி விழுப்புரம் இடையேயான இரட்டை வழி ரயில் பாதை பயணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்றும் அவர் கூறினார்.